கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் ஏசப்பா நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 49 அதிகாரம் 3ஆம் வசனங்க. அவர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலே நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் சொல்கிறாருங்க. அதுதாங்க அந்த வார்த்தை. இந்த மாதம் ஏசப்பா கொடுக்குற வாக்குத்தத்தம். நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறை நமக்குள்ளே இருக்கோங்க. அந்த குறையை நிவர்த்தி செய்வாருங்க கடவுள். அப்போ அவர் நிவர்த்தி செய்யும்போது பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் பார்த்து, உங்களை அந்த குறையோடு பார்த்தவங்க எல்லாரும் பார்த்துட்டு, இவங்களை இப்படி ஒரு அற்புதம் நடந்து இப்படி ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறாங்களே, இவங்களுக்கு எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, கடவுள் தான் இவங்களுக்கு அந்த காரியத்தை செய்திருக்கார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கிற நன்மை நிமித்தம், உங்களுக்கு கொடுக்குற நிறைவின் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமாங்க. அதுதாங்க இந்த மாதத்தில் நடக்க போகுது. ஒருவேளை எந்த விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ஒரு வேலையும் செய்ய முடியல ஏசப்பா, நான் எது செய்தாலும் என்னுடைய காரியங்கள் தடையாக இருக்குதுன்னு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஏசாயா 49 அதிகாரத்தில் பின்பகுதியை பூரா வாசித்து பாருங்களே. அதில் பூரா அப்படி தாங்க வந்திருக்கு. எதுலாம் அவர் மகிமைப்பட போகிறாருன்னு. உங்களோட பிள்ளைகளே இல்லையா, கர்த்தர் உங்களுக்கு அநேக பிள்ளைகளை கொடுப்பாராம். அநேக பிள்ளைகளை கொடுத்துட்டு அதில் போட்டிருக்குதுங்க, உங்களோட பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படுவார்களாம், ஒரு பிரின்சஸ் கையில், அதாவது பிரின்சஸ் கையில் வளர்க்கப்படுவார்களாம். அப்படின்னா இளவரசிகளோட கைகளில், ராஜகுமார்த்திகளோட கைகளில் உங்கள் பிள்ளைகள் வளர்க்கப்படுவார்களாம். அப்படி வளர்க்கப்படுவது நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமா. அது எப்படி இந்த நாட்கள் நடக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பிள்ளைகள் ராஜ வாழ்க்கையை ஏசப்பா உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பாராங்க. அப்படி கொடுத்து இன்னைக்கு நீங்கள் தரித்திரத்துலையும் ஐயோ கஷ்டத்துலையும் ஃபீஸ் கட்ட முடியாமலே பிள்ளைகளை வளர்த்தி கொண்டு இருக்கீங்களா, உங்களுக்கு அவர் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைங்க ராஜமேன்மையாய் வளர்க்கப்படுவார்கள். நல்ல பெஸ்ட்டு ட்ரெஸ், பெஸ்ட்டு உணவு, பெஸ்ட்டு ஸ்கூலில் சேர்க்கப்பட்டு உங்கள் பிள்ளைகள் வளர்க்கப்படுவார்களாம். வாழ்க்கையில் முன்னேற முடியல, எல்லா தடைகளாக இருக்கா, தடைகளை அகற்றி கர்த்தர் அந்த தடைகளை நீக்கி நீங்கள் போக வேண்டிய லக்க அடைய செய்வதன் மூலம் அவருடைய நாமம் உங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்களாங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் மகிமைப்பட அவர் விரும்புகிறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு காரியம் நீங்கள் ஆச்சரியமா இருக்குங்க. இருளில் வாழ்கிறவர்களுக்கு ஒளியை தந்து அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறாராங்க. உங்களோட வாழ்க்கையில எதுலங்க இருளில் இருக்கீங்க, அடிமைத்தன இருளில் இருக்கீங்களா, பிரச்சனைங்கிற இருளில் இருக்கீங்களா, சமாதானமே இல்லை சிஸ்டர், எங்கள் வீட்டில் ஒரே சண்டைன்னு சொல்லி கொண்டு இருக்கீங்களா, அந்த இருளை நீக்கி சமாதானத்தை அருளி உங்கள் குடும்பத்தில் நகைப்பையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணி கர்த்தர் மகிமைப்பட போகிறாராங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு காரியத்தை அவர் அந்த அதிகாரத்தில் சொல்றாருங்க. எதுல இன்னொரு காரியத்தில் அவர் மகிமைப்பட போகிறாராம், அவர் நீங்கள் ஒன்றியா இருக்கிறோம், தனிமைப்பட்டவர்களா இருக்கிறோம் நீங்க நினைச்சு கொள்றீங்களா, உங்களை பெருங்கூட்டமாய் மாற்ற போறாங்களாங்க. நீங்க தனித்து விடப்பட்டவர்களாய் அல்லங்க, உங்களை சுற்றிலும் அநேக ஆதரவாளர்கள், அநேக உதவியாளர்கள், அநேக நன்மை செய்கிறவர்களை உங்களுக்கு ஏற்படுத்தி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறாராங்க. அது நிமித்த கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகுதாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க தரித்திரத்தை நீக்கி நீங்க அநேகருக்கு கடன் கொடுக்கும்படியா ஆண்டவர் உங்களோட ஐஸ்வர்யத்தை ஆசீர்வதித்து உங்களுடைய செல்வ மிக்கவர்களாய் மாற்றுவதன் மூலம் கர்த்தருடைய நாமம் உங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்பட போகுதாங்க. தேவ பிள்ளையே, இதை நீ கேட்கும் போதே நீ அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. ஆமேன்னு சொல்லுங்க, ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. அவர் உங்களை நேசிக்கிறதுனால இந்த வார்த்தையை இந்த மாதம் கொடுக்குறாருங்க. உங்களில் அவர் மகிமைப்பட போறாராங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் அவர் மகிமைப்பட போறாராங்க. உங்களுடைய கரத்தில் அவருடைய நாமம் மகிமைப்பட போகுதாங்க. நீங்க செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் சக்சஸையும் வெற்றியை நீங்க அடைஞ்சு நீங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறீங்களாங்க. எப்படின்னா அவர் ஒவ்வொன்றிலையும் வெற்றியை கொடுக்க போறாராங்க. இப்படி ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை அவர் உங்களுக்கு இந்த மாதம் கொடுத்துருக்கிறாருங்க. இந்த வார்த்தையை நீங்கள் ரிசீவ் பண்ணும் போதே இன்னிலேருந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. இது சிம்பிள் வேர்டுங்க. உன்னில் நான் மகிமைப்படுவேன். 3 வார்த்தை, உன்னில் நான் மகிமைப்படுவேன். இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க, உங்க வாயில சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன் நிமித்தம் ஏசப்பாவோட பேர் பெருமைப்பட போகுது, ஏன் நிமித்தம் என்னோட வாழ்க்கையில் இருக்க குறைகளை நிவர்த்தி செய்து எல்லார் மத்தியிலும் கர்த்தருடைய நாமம் உயரப்போகுது. கர்த்தர் இந்த காரியத்தை எங்களுக்கு செய்தார்னு மற்ற பிரஜாதியார் அறிக்கை செய்ய போறாங்க. எங்களோட வாழ்க்கை அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களோட குறைவுகள் நீக்கப்பட போகுதுங்க. நீங்க சந்தோஷமா வாழ போறீங்க. இன்னிலிருந்து உங்களோட ஒவ்வொரு வார்த்தையிலிருந்து ஒவ்வொரு செயலிருந்து கர்த்தருடைய நாம மகிமை பரத நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க.
ஹல்லேலூயா. நம்ம அந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாங்க. ஏசப்பா, இந்த நல்ல வார்த்தையை நீங்கள் கொடுத்தீங்களே, உங்களுக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, உன்னில் நான் மகிமைப்படுவேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்கள் மூலமாக இதை கேட்கறது பார்க்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்கோ அந்த குறைகளை நீக்கி தகப்பனே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. என்ன ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தா, என்ன செய்ய போகிறோம், தடையா இருக்கே என்று வேதனையோடு இருக்க வாழ்க்கையில நீர் மகிமைப்பட போவதற்காக நன்றி. விவசாயங்கள் ஆண்டவரே நல்ல ஒரு விளைச்சலை கொடுத்து அறுவடையை கொடுத்து அவங்கள அந்த ஊர்லையும் மற்ற ஏரியாக்கள் மத்தியில் அவங்களுடைய அவங்களுடைய பேரை நீ புகழ் பெற செய்து உங்களுடைய நாமத்தை ஆண்டவரை மகிமையடை செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. வியாதி உள்ளவர்களுக்கு நல்ல சுகத்தை இப்பொழுது கட்டளையிட்டு ஆண்டவரோட நாமத்தை அவங்க மேல ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுத்து அவங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது கூட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்பொழுது கேட்கிற 2 கைகளை என்னால் தூக்க முடியல, வலிகளினால் வேதனையினால் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு சிலர் இதை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏசப்பா சொல்ற வார்த்தை, இப்பொழுது உங்களோட கைகள் செயல்படும் இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுது அவருடைய கைகள் செயல்படுவதாக, அவருடைய சரீரத்தில் ஒர்க் ஆகாத எல்லா இன்னர் ஆர்கன்ஸ் ஒர்க் ஆவதாக இயேசுவின் நாமத்தினால். கர்த்தருடைய நாமம் ஒவ்வொரு கேட்கிற ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலிருந்து மகிமைப்படுவதாக, எல்லா வியாதிகளும் ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலிருந்து வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா உமக்கு நன்றி அப்பா, தகப்பனே உமக்கு நன்றி. இதை பார்க்குற கேட்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அந்த வாக்கு தத்தம் எல்லாருடைய குடும்பங்களிலும் இந்த நாள்ல இருந்து பலிக்கட்டும் என்று சொல்லுகிறேன். தகப்பனை கேட்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இந்த ப்ரோக்ராம் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.